பூஞ்சை, அதாவது நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகளுக்கு கீழே நமக்கு பூஞ்சை பற்றிய பாடம் வந்து நம்ம முதல்ல தந்துட்டாங்க. இந்த பூஞ்சை இந்த பூஞ்சைன்னு சொல்லக்கூடியது நுண்ணுயிரிகள்ல ஒரு வகை இருக்கிறது. இப்போ இது வந்து இந்த பூஞ்சைகள் யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தவை. அப்படின்னா செல்கள் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று ப்ரோகேரியாட்டிக் செல், இன்னொன்று வந்து யூகேரியாட்டிக் செல். அந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லுன்னு சொன்னால் அதில் வந்து வளர்ச்சி அடைந்த நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ப்ரோன்னு முதன்மையானது, அதனால அதுக்கு வளர்ச்சி அடைந்த நியூக்ளியஸ் இருக்காது. ஆனால் இந்த பூஞ்சைகள் வந்து யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தது. யூகேரியாட்டிக் மீன்ஸ் அதில் வந்து நன்கு வளர்ச்சி அடைந்த நியூக்ளியஸ் வந்து காணப்படும். அதனால தான் இந்த பூஞ்சைகள் யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தது. இவற்றில் பச்சையம் காணப்படுவது. இந்த பச்சையம் இல்லாட்டா அது தானாக உணவு தயாரிக்க முடியுமா? முடியாது. இப்போ தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கணும்னா அந்த பச்சையம் வந்து மிக மிக அவசியம். ஆனால் இந்த பூஞ்சைகள்ல என்ன இல்லை, பச்சையம் இல்லை. பச்சையம் இல்லாத காரணத்தினால அதனால என்ன செய்ய முடியல, உணவு தயாரிக்க முடியல. இந்த பூஞ்சைகள் இதில் ஒரு சில பூஞ்சைகளும் இருக்கு, பல சில பூஞ்சைகளும் இருக்கு. அந்த ஒரு சில பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட். இதில் வந்து அப்படியே முட்டை வடிவில் அது அப்படியே காணப்படுது. இந்த ஈஸ்ட்ல அதில் வந்து என்ன இல்லை, பச்சையம் இல்லை. ஆனால் அடுத்தது பலசல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு வந்து பெரிசிலியம். பெனிசிலியத்தில் வந்து செல்கள் வந்து பல செல்கள் வந்து அடுக்கடுக்காக இருக்கு. இது பல செல் பூஞ்சை. இந்த பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவுக்கு மைக்காலஜி இருக்கு. பூஞ்சைகளை பற்றி நம்ம படிக்கக்கூடிய பாடப்பிரிவுக்கு மைக்காலஜி, ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் பெயர் பாடம் அறிவியல் அறிஞர்கள். அதே மாதிரி இந்த பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு மைக்காலஜி என்ற பெயர். பூஞ்சைகளில் 70,000 சிற்றினங்கள் உள்ளன. சிற்றினம் 70,000, அதாவது இதுக்கு இனங்கள் வேற வேற சிற்றினங்கள் வந்து நிறைய காணப்படுகிறது. அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல. இப்போ பூஞ்சைகள் அனைத்துமே வந்து பூஞ்சைகளுக்கு பொதுவான தன்மை வந்து அது வந்து நுண்ணிய பூஞ்சை. நம்ம வயல்களில் வளரக்கூடிய பூஞ்சைகளை பார்த்துருப்பீங்க, காளான் பார்த்துருப்பீங்கல்ல, அதை நம்ம தொட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நுண்ணியமாக இருக்கும். ஆனால் எல்லா வகை பூஞ்சைகளும் நுண்ணியது அல்ல. அது வந்து எடுத்துக்காட்டு வந்து இந்த காளான் தந்துட்டாங்க. இனி இந்த பூஞ்சைகளின் செல் வந்து முட்டை வடிவத்தில் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இந்த செல் வந்து முட்டை வடிவத்தில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். The next one, சைனேஸ் என்னும் நொதியின் உதவியால் இதை நொதித்தலில் ஈடுபடுகின்றன. இந்த பூஞ்சைகள் வந்து நொதித்தலை ஈடுபடும். அந்த நொதித்தலில் ஈடுபடுறது அதுல இருக்கக்கூடிய என்சைம் வந்து சைனேஸ் என்னும் நொதியின் உதவியால் இவை நொதித்தலில் ஈடுபடுகின்றன. மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. அந்த பூச்சிகளின் இனம் வந்து அழியாமல் இருக்கணும். அழியாமல் இருக்கிறதுக்கு அது இனப்பெருக்கத்தில் ஈடுபடுது. அந்த முறைக்கு பெயர் வந்து மொட்டு விடுதல். இந்த முறைகள் இதை வந்து சாதாரண பூஜை முட்டை வடிவத்தில் வந்து அதில் சின்ன ஒரு பட்டு மொட்டு வந்து உருவாகுது. இந்த மொட்டு இது வந்து நியூக்ளியஸ், நன்கு வளர்ச்சி அடைந்த நியூக்ளியஸ். யூகேரியாட்டிக் செல் இல்லையா, அதனால நன்கு வளர்ச்சி அடைந்த நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸ் என்ன செய்யுது, இந்த செல்லோட சேர்ந்து பிரிதல் அடைந்து பிரிதல் அடைந்து ஒரு தாய் செல்லம் ஒரு அந்த டாட்டர் செல்லோட அது ரெண்டு என்ன செய்து பிரிஞ்சிருச்சு. மொட்டு விடுதல்னா இந்த பூஜை வந்து என்ன செய்து இனப்பெருக்கம் அடைகிறது.